வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூரில் இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். வாருங்கள், வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதாங்க தூண்டிகை விநாயகர் ஆலயம். திருச்செந்தூருக்கு செல்பவர்கள் முதலிலே இந்த விநாயகரை வணங்கி விளக்கேற்றி தேங்காய் உடைத்து தன் தலையிலே 3 முறை சுற்றி உடைக்கிறார்கள். அந்த தூண்டிகை விநாயகரை வணங்கிவிட்டு அதன் பிறகு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். திருச்செந்தூரில் வங்கக்கடல் ஓரத்தில் குளித்துவிட்டு நாழி கிணறிலே குளித்துவிட்டு மீண்டும் ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும். முருகப்பெருமானை வழிபடுகின்ற போது நமக்கு எல்லாம் ஆற்றல் கிடைக்கும். இதுதான் ஆலயத்திற்கு செல்கின்ற வழி. தூண்டிகை விநாயகரை வணங்கி அதன் பிறகு வங்க கடலோரம் குளித்துவிட்டு செல்ல வேண்டும். இதை பாருங்கள், தான் தூண்டிகை விநாயகர். திருச்செந்தூரிலே மிக அற்புதமான சக்தி வாய்ந்த விநாயகர் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு நான் ஆலயத்துக்கெல்லாம் சென்று வணங்கிவிட்டு தெற்கு நோக்கி இருக்கிற நம்முடைய ஐயா வைகுண்டர் ஆலயத்தை பார்த்தேன். இது மிகவும் அமைதியாக இருந்தது. எனக்கு மிக அற்புதமான இந்த தலமாக இது வைகுண்டர் இருக்கிறார். இது அவதார தலம். அவதாரம் எடுத்தார் மனித குலத்தை காப்பதற்காக என்று சொல்கிறார்கள். மிக அற்புதமான அந்த இடத்தில் கொடி கம்பத்து அருகே நின்று வணங்கிவிட்டு வருகின்ற வழியில் காலையிலே அற்புதமான கஞ்சி கொடுத்தார்கள். நானும் அதை வாங்கி உண்டேன். மிக சிறப்பானதொரு காலை கஞ்சி குடித்துவிட்டு வைகுண்டரை வணங்கி இதெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்க்கணும். திருச்செந்தூரை சுவாமியை பார்த்துவிட்டு தண்டாயுதபாணி சுப்பிரமணிய சுவாமி செந்திலாண்டவரை பார்த்துவிட்டு இதாங்க இந்த சூரசம்ஹாரம் நடைபெறுகிற இடம். இந்த மேடையிலே தான் இறைவன் அமர்ந்திருந்தார். அதன் பிறகு இந்த வைகுண்டர் ஆலயத்திற்கு பின்னால் சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமி ஆசிரமம் இருக்குது. இங்கே நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தேன். இரவு கூட கொஞ்ச நேரம் உறங்குவதற்கு நிறைய பேர் இருந்தார்கள். அங்கே சென்று ஓய்வெடுத்தேன். இது வைகுண்டர், இந்த வைகுண்ட ஆலயம் இருக்குது பாருங்கள், அதற்கு பின்னால் இருக்கிறது. மிக அற்புதமான இதுதான் கடைசி திருச்செந்தூரிலே கடைசியாக ஒரு சமாதி, ஜீவ சமாதி. மிக அற்புதமான அந்த இடத்துக்கு சென்று வணங்கிவிட்டு காலையிலே தரிசனம் செய்தேன். இதெல்லாம் பார்க்கணும். இந்த ஜீவசமாதி முருகர் இந்த இடத்துக்கு அவங்களாம் ஜீவசமாதி ஆக வேண்டும் என்று விருப்பப்பட்டு அங்கேயே சென்றார்கள். அழகே கடற்கரை. இங்கே கல்லை கொட்டி நிரப்பியிருக்கிறார்கள். ஆடு மாடுகள் எல்லாம் சுற்றி வருகின்றது. அடுத்தது அந்த ஐயா கோயிலுக்கு பின்னாடியே இன்னொரு சங்கர சுவாமிகள் ஜீவசமாதி இருக்கிறது. அதையும் பார்த்தோம். தொடர்ந்து அங்கே ஒரு 3 ஜீவசமாதிகள் கோயில் இருக்கிறது. அதை பார்த்தோம். இதான் வைகுண்டர். இப்போ இந்த இடம்தாங்க, இது சூரசம்ஹாரம் நடந்த மறுநாள் இந்த இடத்துல தான் சாமி இருந்தது. நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி இந்த ஸ்டேஜ் போல் இருக்குது பாருங்கள், இதில் இருந்தார். மிக அற்புதமான இடம். லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்தில் கூடியிருந்தார்கள். அதை இப்பொழுது பார்க்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல தான் சூரசம்ஹாரம் நடந்த இடம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மக்கள், பக்தர்கள் பாருங்கள். அந்த இடம் வரைக்கும் இதெல்லாம் சென்று ஒரு நாள் 2 நாள் திருச்செந்தூரிலே நான் தங்கினேன். தங்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது.
மிக அற்புதமான பனை மரங்கள் நிறைந்த பகுதியாக ஒரு காலத்தில் இருந்திருக்கும். இப்பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு பனை மரங்கள் இருக்கிறது கடற்கரை ஓரம். இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான இடத்துக்கு வருகிறோம். இதாங்க 3 சித்தர்கள் தான் இந்த ஆலயத்தை மெருகேற்றினார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த ஆலயம் 3 சித்தர்களை பார்க்கிறோம். இது ஆலயத்தின் உள்ளே ஒரு தூணிலே 3 தூணிலே அவருடைய சிலையை செதுக்கியிருக்கிறார்கள். ஆலயத்து சுப்பிரமணிய சுவாமி செந்திலாண்டவர் ஆலயத்துக்குள்ளே அவர்கள் தான் 3 பேர். மௌனசாமி, காசிசாமி, ஆறுமுகசாமி. இப்போ ஆறுமுகசாமி அந்த கோயிலை பார்க்கிறோம். ஆறுமுகசாமி மிக அற்புதமான கோயிலை புதுப்பித்து செப்பனிட்டவர்களில் முக்கியமானவர் ஆறுமுகசாமி. அந்த ஆறுமுகசாமி குடிகொண்டிருக்கிற இடத்தை பார்க்கிறோம். ஜீவசமாதி என்று சொல்கிறார்கள். அடுத்தது காசிசாமி. இப்போ பார்க்குறது காசிசாமி. காசிசாமி அதன் பிறகு மௌனசாமி. மௌனசாமிக்கு முன்னால் விநாயகர் இருக்கிறது. விநாயகருக்கு பூஜை செய்கிறார்கள். இந்த 3 பேரையும் இப்போது பார்க்க பாருங்கள். இப்படி தான் ஆறுமுக சாமி, மிக அற்புதமான மௌனசாமி. வெரி குட். அதுக்கடுத்தது காசிசாமி, நம்முடைய காசிசாமி. இவர் தான் ஆறுமுகசாமி. முதல்ல பார்த்து மௌனசாமி, அதன் பிறகு காசிசாமி, இது ஆறுமுகசாமி. அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் கோயில் திருப்பணி செய்த சித்தர்கள். திருப்பணி செய்த சித்தர்கள். இந்த 3 பேருக்கு உண்டான ஜீவசமாதி இதை நிச்சயமாக பார்க்கணும். ஒவ்வொரு ஆலயத்திலும் சித்தர்கள் தான் அங்கிருந்து அந்த ஆலயத்திற்கு உண்டான சக்தியை கொடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டுகிறேன். அந்த வகையில் இந்த 3 சித்தர்கள் திருச்செந்தூருக்கு முக்கியமானவர்கள். மௌனசாமி அபிஷேகம் செய்து இப்பொழுது ஆடை அலங்காரம் செய்கிறார்கள். விநாயகர் மிக அற்புதமான 3 சித்தர்களையும் ஜீவசமாதி இருக்கிற இடத்தில் நீங்கள்லாம் சென்று பார்க்கணும். சித்தர்கள் தான் தஞ்சாவூருடைய கருவூரார் சித்தர் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சித்தர்கள் அருள் பாலிப்பார்கள். அந்த வகையில் இங்கு 3 சித்தர்கள் இந்த ஆலயத்தை திருப்பணி செய்த சித்தர்கள். மௌனசாமி பாருங்கள், அலங்காரம் செய்து மிக அற்புதமாக காட்சி கொடுக்கிறார். இப்பொழுது அந்த மௌனசாமிக்கு தீபாராதனை நடைபெறுகிறது. அதை பார்க்கிறோம். எல்லோரும் பயபக்தியோடு வணங்குகிற காட்சி. மௌனசாமி நம்மெல்லாம் இந்த ஆலயத்தை இப்படி வைக்கிறோம் என்று சொன்னால் இவர்கள் திருப்பணி சிறப்பாக செய்ததுதான் காரணம் என்று அங்குள்ள பெருமக்கள் கூறுகிறார்கள். ஆகவே இவர்களை நாம் சென்று வணங்க வேண்டும். இந்த ஆலயம் சிறப்புறுவதற்கு இந்த 3 சித்தர்கள் காரணம். அதில் மௌனசாமி மிக முக்கியமானவர். அந்த மௌனசாமி இடத்திற்கு சென்றுவிட்டு அதன் பிறகு நாழிக்கிணறை பற்றி சொல்ல வேண்டும். பாருங்கள், நாழிக்கிணறை பார்க்குறீங்களா? அதன் பிறகு உள்ளே இறங்கி அதிலே தண்ணி குளிப்பார்கள். எவ்வளவு தூரம் என்பதை இப்பொழுது, எவ்வளவு தூரம் மக்கள் நிற்கிறார்கள் என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். 3 சித்தர்கள் மிக முக்கியம். ஐயா வைகுண்டர் ஆலயம் மிக முக்கியம். அதற்கு பிறகு இன்னொரு 3 சித்தர்கள் முக்கியம். ஆனால் மிக மிக முக்கியமானது நாழிக்கிணறு. நாழிக்கிணறு தேவர்களுக்காக
முருகப்பெருமான் உருவாக்கினார் என்று சொல்கிறார்கள். அது எப்படியோ எனக்கு தெரியாது. இந்த நாழிக்கிணறில் குளிக்காமல் யாரும் செல்ல விரும்புவதில்லை. அப்பேற்பட்ட நாழிக்கிணறு எவ்வளோ தூரம் பாருங்கள். ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது மேலே அந்த இடம் காட்ட முடியல, மேலே மறைத்திருக்கிறார்கள். இது உள்ளே இறங்கி படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி குளிக்க செல்ல வேண்டும். எல்லோரும் வந்து வழிபடுகிற நாழிக்கிணறு, குளிக்கிற நாழிக்கிணறு மிக முக்கியமானது திருச்செந்தூரில். எவ்வளவு தூரம் என்று நான் வந்து அங்கிருந்து அந்த முகப்புலேருந்து வந்தேன். அப்புறம் திருப்பி இந்த வீடியோ எடுக்க வேண்டும் என்று கடைசி வரை இந்த முதல்ல எப்போ ஆரம்பிச்சோம் அந்த இடத்து வரைக்கும் வரேன் பாருங்கள். அதுக்கு ஒரு ஷெட்டு போட்டு எவ்வளவு தூரம் வயதானவர்கள் முதல் இளையவர்கள் வரை நின்று கொண்டே இருக்கிறார்கள். அது அந்த நாழிக்கிணறிலே குளிப்பதற்கு மிக அற்புதமான ஆலயம் திருச்செந்தூர். சூரனை அழிப்பதற்காக தேர்ந்தெடுத்த இடம் திருச்செந்தூர். ஆணவம், கன்மம், மாயை என்று 3ஐ அழிப்பதாகத்தான் சொல்கிறார்கள். அதேபோல் நமக்கும் ஆணவம், கன்மம், மாயை இருக்குமானால் திருச்செந்தூர் குருஸ்தலத்துக்கு சென்றால் அது விலகிவிடும் என்று சொல்கிறார்கள். அதை பாருங்கள், எவ்வளவு தூரம் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நான் வந்து முதலிலிருந்து ஆரம்பித்து திருப்பி மறுபடியும் இந்த இடத்தை எல்லோருக்கும் காட்ட வேண்டும் என்று மீண்டும் படம் எடுத்து வருகிறேன். பாருங்கள், மிக அற்புதமான ஆலயம். ஆலயத்திலே முக்கியமானது நாழிக்கிணறு, அப்புறம் வங்கக்கடலோரம். அதெல்லாம் 2 வீடியோவில் காட்டினேன். இந்த நாழிக்கிணறு எவ்வளோ மக்கள் நிற்கிறார்கள் என்பதை காட்ட வேண்டும் என்று உங்களுக்கு விரும்பினேன். இப்பொழுது நாம் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். கோயில்கிட்ட வந்து கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமான கோயில் இது, சக்தி வாய்ந்த கோயில் என்று மக்களை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னும் வரலை இவருங்க. நாழிக்கிணறுன்னு போர்டு போட்டிருக்காங்களா? இங்கேருந்து ஆரம்பித்து முதல்ல போனேன், திருப்பி அவங்கள எல்லாரையும் எடுக்கணும்னு மறுபடியும் வந்தேன். இதாங்க நாழிக்கிணறு நுழைவு வாயில், அதை போட்டிருக்கு பாருங்க. அதன் பிறகு வெளியே மக்கள் நிற்கிறாங்க. நாழிக்கிணறு நுழைவு வாயில், செந்திலாண்டவர் படம் போட்டிருக்கு பாருங்கள். அதன் பிறகு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். எல்லோரும் மடி பிச்சை கேட்கிறார்கள். ஒருவரை கேட்டேன், குழந்தை வேண்டும் என்று வேண்டினேன். எனக்கு குழந்தையை கொடுத்தார் இறைவன், அதற்காக நான் மடி பிச்சை எடுக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாம் பெரிய பெரிய வசதி உள்ளவர்கள் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அங்கே முக்கியம் கிடையாது. வசதி எல்லாம் ஒன்று தான். மக்கள் வெள்ளம், அந்த வெள்ளத்திலே மடிப்பீச்சை ஏந்தி, முருகா நீ நினைத்ததை கொடுத்தாய், உனக்கு நான் மடிப்பீச்சை ஏந்துகிறேன் என்று சொல்லி வருகிற அற்புதமான நம்முடைய செந்திலாண்டவர் ஆலயத்தில் இருக்கிறோம். பாருங்க, கடல் அலையா என்று சொல்வார்களே, அதிலே வந்து பாட்டு பாடி நடனமாடி குதித்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷத்தோடு மக்கள் பரவசத்தோடு வருகிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். அங்கே ஒரு வெள்ளைக்காரர் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தார். மிக சிறப்பு. இந்த கூட்ட நெரிச்சல்லையும் அங்க பிரதேசம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அவர் எவ்வளவு கடினப்படுவார் என்பதை மக்கள் நெருங்கக்கூட முடியாத அவ்வளவு கூட்டம் இருக்கிறது. அதிலே ஒருத்தர் அங்கப்பிரவேசம் செய்து கொண்டு வருகிறார்கள் பாருங்கள். அங்கப்பிரவேசம் செய்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு கூட்ட நெரிசலிலும் அங்கப்பிரவேசம், வேல்
வேலை தூக்கி கொண்டு வருகிறார். கருணை கடலுங்க உண்மையிலே. அங்கே ஒரு போர்டு வச்சுருக்கோம். அது வித்தியாசமான போர்டு. கருணை கடல் நம்முடைய எம்பெருமான். ஆகவே இந்த ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது 3 சித்தர்களை வணங்க வேண்டும். ஐயா கோயிலுக்கு செல்ல வேண்டும். அவர் அங்கப்பிரவேசம் சென்று கொண்டே இருக்கார் பாருங்க. மக்கள் வழிவிட்டார்கள், அங்கப்பிரவேசம் செய்கிறார்கள். தன்னுடைய உடம்பு அத்தனையும் இறைவன் கொடுத்தது. அந்த இறைவன் கொடுத்த பூமியிலே அங்க சுற்றி சுற்றி வரது. அதான் உடம்பு அத்தனையும் தரையிலே படுவதற்கு அங்கப்பிரதேசம் செய்து கொண்டு வருகிறார்கள். திருமணமான ஜோடிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கடை நிறைய கடைகள் இருக்கிறது. இதெல்லாம் பார்ப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதேபோல் பூ கடை, இந்த மணி மிக அற்புதமாக நாடோடி சொல்வார்களே, அவர்கள் அருமையாக அந்த இதை மணி செய்வதை பார்க்கிறோம். குறவன் குறத்தி என்று சொல்கிறார்களே அவர்கள். நாளேன் செய்யும் கோலேன் செய்யும் நம் முருகன் இருக்கையில். இதாங்க உண்மை. நாளும் கோலும் நம்மளை தொடாது பாருங்க. சுண்டல், வேர்க்கடலை எல்லாம் மக்களுக்கு. இது சுவாமியை பார்ப்பதற்காக வரிசையில் நிற்கிறார்கள். அது ஒரு பல மைல் குடிநீர் வசதி, எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள். மிக அற்புதமான ஆலயத்தில் நாம் திருச்செந்தூரிலே சென்றோம். அதேபோல் மக்கள் தாகம் தீர்ப்பதற்காக தர்பூசணி, பைனாப்பிள் இதெல்லாம் வரிசையில் நிற்கிற மக்களுக்கு. அதேபோல் நாள் முழுவதும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சியையும் பார்த்தோம். அதேபோல் நெகிழியை தவிர்ப்போம். அது பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. இதாங்க திருமணம் நடைபெறுகிற இடம். இந்த இடத்தான் திருமணம் நடைபெறும் நம்முடைய தெய்வ யானைக்கும் முருகனுக்கும். அதேபோல் அன்னதானம் பாருங்கள். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் தினசரி அன்னதானம் திட்டம். முதலமைச்சர் நாள் முழுவதும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அது பெண்கள் தங்குவதற்கு தனித்தனியாக நிறைய இடங்கள் இதுமாரி ஷெட்டை போட்டு ஃபேன் போட்டு எல்லா வசதியும் ஏற்படுத்தி தனியாக பெண்களுக்கு என்று தனியான தங்குமிடம். அந்த ஓம் முருகா தண்ணீர் பந்தது ரொம்ப எனக்கு பிடிச்சி போயிருந்தது. எங்கே பார்த்தாலும் தண்ணி அது இலவசமாக வழங்கினாங்க. அது ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அவருக்கு. அப்புறம் அந்த பிரசாதம் விற்பனை செய்கிற பஞ்சாமிர்தம் பிரசாதம் சொல்கிறாங்கள, அது விற்பனை செய்யணும். அது பக்கத்தில் இவரும் ஏதோ ஒரு கோயிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார், வள்ளிநாயக சுவாமிகள். இது எங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். அவர்களுக்கு ஒரு ஆற்றல் இருந்த காரணத்தினால்தான் நாங்கள் திருப்பணி செய்ய முடிந்தது. எல்லாம் நிறைய சித்தர்கள் அங்கு ஜீவ சமாதி ஆகியிருக்கிறார்கள். அந்த இடத்திலே அந்த அப்பேற்பட்ட சித்தர்களுடைய நமக்கு அந்த பவர் இருக்கும். நன்றி, வணக்கம்.